Hello friends, welcome to our channel. Today we are going to see the video related with strength of materials. So the problem, draw shear force and bending moment diagram for simply supported beam having UDL at its entire length அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதாவது ஒரு simply supported beam இருக்கு. இந்த simply supported beamல என்டையர் லென்த்தில் நமக்கு யூடிஎல் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யூனிஃபார்ம்லி டிஸ்ட்ரிபியூட்டட் லோடு இருக்குது. இந்த யூனிஃபார்ம்லி டிஸ்ட்ரிபியூட்டட் லோட் டபிள்யூ அப்படிங்கிற இன்டென்சிட்டி கிலோ நியூட்டன் பர் மீட்டர் வந்து ஆக்ட் ஆகுது. ஸோ இதோட லென்த் டோட்டல் லென்த் வந்து எல் அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஓகேங்களா? ஸோ நம்ம பொதுவாகவே வந்து இந்த மாதிரி சிம்பிளி சப்போர்ட்டட் பீம் யூடியில் இருந்தது அப்படின்னா நம்ம வந்து மொமெண்ட்டுக்கு வந்து WL²/8 எடுத்துக்குவோம். பட் அந்த WL²/8 எப்படி வந்தது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இப்போது நம்ம ஃபஸ்ட்டு வந்து இதை வந்து ஏ அப்படின்னு எடுத்துக்கிறோம், இங்கே வந்து பின்னு எடுத்துக்கலாம். ஸோ அப்போ இது வந்து RA ரியாக்ஷன் ஏ, இது வந்து ரியாக்ஷன் பி. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம ரியாக்ஷன் கண்டுபிடிச்சிடலாம். ரியாக்ஷன் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் ஷியர் ஃபோர்ஸ் பெண்டிங் மொமெண்ட் டயக்ராம் வரையலாம். இப்போ ரியாக்ஷன் கண்டுபிடிக்கலாம். ஸோ ரியாக்ஷன் வந்து RA + RB சம் ஆஃப் அப்வர்ட் ஈக்குவல் டு சம் ஆஃப் டவுன்வர்ட். சம் ஆஃப் அப்வர்ட் ஃபோர்ஸஸ் வந்து RA RB இருக்கு. டவுன்வர்ட் ஃபோர்ஸ் வந்து W இன்டூ லென்த்து. ஸோ எல் டிஸ்டன்ஸ் வரைக்கும் நமக்கு இருக்கு. அப்போ WL. ஸோ அடுத்தது வந்து நம்ம ஏதோ ஒரு இடத்துல மொமெண்ட் எடுக்கலாம். ஒன்று ஏலேருந்து மொமெண்ட் எடுக்கலாம், இல்லை பிலேருந்து மொமெண்ட் எடுக்கலாம். ஸோ நம்ம வந்து பிலேருந்து மொமெண்ட் எடுக்கலாம். ஸோ மொமெண்ட் அட் பி. ஸோ பியில் மொமெண்ட் எடுத்தோம் அப்படின்னா நமக்கு வந்து இங்கே இருக்கிற பாயிண்ட் லோடு வரும். அப்போது RA இன்ட்டு எல் டிஸ்டன்ஸ் மைனஸ் இந்த UDL வரும். அப்போது இது வந்து RA வந்து பாசிட்டிவாக ரொட்டேட் ஆகுது, இது W வந்து நெகட்டிவாக ரொட்டேட் ஆகுது. ஸோ அப்போது W இன்ட்டு லென்த்து இன்ட்டு லென்த் பை 2. ஓகேங்களா? அதாவது ஏரியா இன்ட்டு சென்ட்ரல் டிஸ்டன்ஸ். அப்போது W இன்ட்டு எல் இன்ட்டு எல் பை 2. ஸோ அப்போது இதை சால்வ் பண்ணிங்க அப்படின்னா ஈக்குவல் டு 0. அப்போ RA இன்ட்டு எல் ஈக்குவல் டு, ஸோ இது இந்த சைடு போனால் பாசிட்டிவ் ஆயிரும். அப்போ WL²/2. ஸோ அப்போ இந்த சைடு நம்ம RA ஈக்குவல் டு WL²/2 டிவைடட் பை எல். இந்த எல் இந்த சைடு போனால் டிவிஷனில் ஆயிரும். இப்போ இந்த ஸ்கொயரும் எல்லும் கேன்சல் ஆயிரும். அப்போ RA ஈக்குவல் டு WL/2 மட்டும் கிடைக்கும். RA ஈக்குவல் டு WL/2. அப்போ RA வந்து WL/2னா இங்கே சப்ஸ்டிட் பண்ணலாம். அப்போ வந்து WL/2 பிளஸ் RB ஈக்குவல் டு WLன்னு வருது. அப்போ RB ஈக்குவல் டு WL மைனஸ் WL/2. அப்போ RB ஈக்குவல் டு WL/2ன்னு வரும். அப்போ RAவும் WL/2, RBயும் WL/2. WL/2 இங்கேயும் WL/2. ஓகேவா? ஸோ இப்போ RA RB கண்டுபிடிச்சாச்சு. இப்போ டைரக்டாக ஷியர் ஃபோர்ஸ் வந்து நம்ம கண்டுபிடிக்கலாம். இப்போ ஷியர் ஃபோர்ஸ் அட் ஏ லெஃப்ட் சைடு. ஓகேங்களா? அப்போ ஏல வந்து நம்ம லெஃப்ட் சைடு எடுத்துக்கிறோம். ஸோ ஏ லெஃப்ட் சைடு வந்து எதுவுமே கிடையாது, எந்த ஃபோர்ஸுமே இல்லை. அப்போ 0. எப்பவுமே பாயிண்ட் லோட் இருந்ததுன்னா அந்த பாயிண்ட்டுக்கு ரைட் சைடும் லெஃப்ட் சைடும் வந்து ஷியர் ஃபோர்ஸ் எடுத்துக்குவோம். அப்போ ஏல லெஃப்ட் சைடில் எதுவுமே கிடையாது. இப்போ இது ஏல ரைட் சைடு எடுக்கிறப்போ என்ன வருது அப்படின்னா ஒரு பாயிண்ட் லோடு வருது, அது WL/2 அப்படின்னு வருது. ஸோ இது வந்து இந்த பாயிண்ட்டை பேஸ் பண்ணி கிளாக் வைஸில் வந்து ரொட்டேட் ஆகுது அப்படிங்கிறனால WL/2 அப்படிங்கிறத பாசிட்டிவாக எடுத்துக்கிறோம். ஓகேங்களா? அடுத்தது வந்து இந்த பியில் லெஃப்ட் சைடு எடுத்துக்கிறோம், அடுத்து பியில் ரைட் சைடு எடுக்கலாம். பியில் லெஃப்ட் சைடு எடுக்கிறப்போ அது இது வரைக்கும் எவ்வளோ இருக்குது? WL/2 மைனஸ் இங்கே என்ன இருக்குது? W இன்ட்டு எல் அப்படிங்கிற இது இருக்குது. ஸோ அப்போது இதை வந்து சால்வ் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு வந்து மைனஸ் WL/2 அப்படின்னு வரும். ஸோ அப்போது இந்த பியில் லெஃப்ட் சைடு வரைக்கும் மைனஸ் WL/2 இருக்குது. அடுத்து பியில் ரைட் சைடு எடுக்கிறப்போ நமக்கு இங்கே ஒரு RB அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் லோடு இருக்குது, WL/2. அப்போது பியில் ரைட் சைடு ஈக்குவல் டு அப்போ என்ன வரும்? மைனஸ் WL/2 பிளஸ் WL/2 ஈக்குவல் டு 0. ஸோ இதுதான் வந்து ஷியர் ஃபோர்ஸ் நம்ம கண்டுபிடிக்கிறது. இப்போ ஷியர் ஃபோர்ஸோட டயக்ராம் வரையலாம். அப்போ ஷியர் ஃபோர்ஸ் டயக்ராம் லெஃப்ட் சைடில் வந்து 0, ரைட் சைடு எடுக்கிறப்போ WL/2 பாசிட்டிவ்ல இருக்கு. அடுத்தது இந்த பியில் லெஃப்ட் சைடு எடுக்கிறப்போ நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா மைனஸ் WL/2 இருக்கு. ஸோ இப்போ இந்த இடத்துல WL/2 வரும். ஸோ இந்த மாதிரி வருது. அப்புறம் அடுத்தது வந்து பியில் ரைட் சைடு எடுக்கிறப்போ 0 ஆகுது. அப்போ 0. அப்போ இங்கே வந்து WL/2. ஓகேங்களா? ஸோ இப்போ இது வந்து பாசிட்டிவ், இது வந்து நெகட்டிவ். இப்போ இந்த இடத்துல தான் வந்து நமக்கு பெண்டிங் மூமெண்ட் வந்து மேக்ஸிமம் இருக்கும். அப்போ இந்த டிஸ்டன்ஸை வந்து கண்டுபிடிக்கணும். இதை வந்து எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். இந்த எக்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஷார்ட்கட் இருக்கு. அதாவது x ஈக்குவல் டு h/UDL அப்படிங்கிறது தெரியும்.
இல்லை அப்படின்னாலும் இந்த இடத்துல வந்து சியர் ஃபோர்ஸ் 0 அப்படின்னு சியர் ஃபோர்ஸை வச்சு நம்ம கண்டுபிடிக்க முடியும். இப்போ இந்த இடத்துல சியர் ஃபோர்ஸ் எடுக்கிறப்போ நமக்கு வந்து என்ன டிஸ்டன்ஸ் வரும்? இப்போ சியர் ஃபோர்ஸ் எடுக்கிறப்போ இந்த இடத்துல சியர் ஃபோர்ஸ் எடுத்தீங்க அப்படின்னா நமக்கு என்ன வரும்? WL/2 வரும். WL/2. அதுக்கப்புறம் இது வந்து பாசிட்டிவ், இது வந்து நெகட்டிவ்ல என்ன இருக்கு? மைனஸ். இப்போ இந்த இடத்துல வந்து நம்ம சியர் ஃபோர்ஸ் எடுக்கிறப்போ இது வந்து நமக்கு தெரியாது, டிஸ்டன்ஸ் வந்து எக்ஸ். ஸோ இப்போ இங்க என்ன இருக்கு? WL/2 மைனஸ் W இன்டூ எக்ஸ். ஓகேங்களா? இது வந்து எக்ஸ் டிஸ்டன்ஸ், அப்போ எக்ஸ்னு வரும். அப்போ WX ஈக்குவல் டு என்ன ஆகும்? இந்த சைடு போனா எகைன் இங்கே ஒரு மைனஸ் இருக்கு, இங்கே ஒரு மைனஸ் இருக்கு, WL/2னு மாறும். இந்த மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆயிரும். அப்போ இந்த W கேன்சல் ஆயிரும். அப்போ X ஈக்குவல் டு L/2னு வரும். ஸோ அப்போ L/2ங்கிறது தான் வந்து எக்ஸ் டிஸ்டன்ஸ். இதை சிம்பிளிஃபை பண்றது தான் வந்து இந்த ஃபார்முலா h/UDL. hங்கிறது WL/2 டிவைட் பை UDL எவ்வளவு இருக்கு? W இருக்கு. அப்போ W கேன்சல் ஆயிரும், L/2 வரும். ஸோ அப்போ இங்கேயும் X ஈக்குவல் டு L/2. ஸோ இது வந்து சின்ன ஷார்ட் கட்டு, நீங்க எல்லா இடத்துக்கும் வந்து ஈஸியா யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ அடுத்தது வந்து இப்போ நம்ம இந்த பெண்டிங் மொமெண்ட் மேக்ஸிமம் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ பெண்டிங் மொமெண்ட் கண்டுபிடிக்கலாம். அப்போ பெண்டிங் மொமெண்ட் அட் A ஈக்குவல் டு 0. அந்த இடத்துல இந்த பாயிண்ட்ல எந்த ஃபோர்ஸுமே இல்லை, அதனால வந்து என்ன பண்றோம்? நம்ம 0ன்னு எடுத்துக்கிறோம். அடுத்தது பெண்டிங் மொமெண்ட் அட் B. ஸோ பியில் எடுக்கிறப்ப பெண்டிங் மொமெண்ட் எடுக்கிறப்ப என்ன வரும்? ஸோ இந்த பாயிண்ட் லோடு வரும், அது வந்து பாசிட்டிவ் ஃபோர்ஸ். ஸோ WL/2 இன்டூ L டிஸ்டன்ஸ்ல இருக்கு. ஓகேவா? எகெயின் அடுத்து என்ன இருக்கு? இந்த UDL இருக்கு, மைனஸ் இது வந்து ஆன்டி கிளாக் வைஸ் சுத்துது. அப்போ W இன்டூ L இன்டூ L/2. ஸோ லோட் இன்டூ டிஸ்டன்ஸ் பை 2. ஸோ அப்போ என்ன வருது? இப்போ நமக்கு பெண்டிங் மொமெண்ட் கால்குலேட் பண்றப்போ WL²/2 மைனஸ் WL²/2 ஈக்குவல் டு 0. ஸோ அப்போ பெண்டிங் மொமெண்ட் டயக்ராம் வரைகிறப்போ இங்கேயும் 0, இந்த இடத்துலயும் 0. அப்போ பெண்டிங் மொமெண்ட் இப்படி தான் வரும். ஸோ அப்போ இந்த மிட் ஸ்பேனு, அதாவது எக்ஸ் டிஸ்டன்ஸ் தான் வந்து பெண்டிங் மொமெண்ட் மேக்ஸிமமா இருக்கு. இதுதான் வந்து மேக்ஸிமம் பெண்டிங் மொமெண்ட். ஸோ இப்போ மேக்ஸிமம் பெண்டிங் மொமெண்ட் வந்து கண்டுபிடிக்கணும். அப்போ பெண்டிங் மொமெண்ட் அட் சி. ஓகேங்களா? இந்த பாயிண்ட் சின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா சில வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். சில கண்டுபிடிக்கிறப்ப என்ன வரும்? இந்த லோடு வரும். ஸோ அப்போ அது வந்து L/2னு கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ என்ன பண்றோம்? இப்போ WL/2 இன்டூ டிஸ்டன்ஸ், தட் இஸ் L/2. ஓகேங்களா? இது வந்து நம்ம RA வேல்யூக்கு இது வந்து என்னது? பாசிட்டிவா ரொட்டேட் ஆகுது. எகைன் மைனஸ் இந்த இடத்துல இருக்கிற W இன்டூ அதோட டிஸ்டன்ஸ் வந்து L/2 இன்டூ L/2. அதாவது இப்போ L/2 டிவைட் பை 2 அப்படின்னு போடுறப்போ L/4னு மாறும். ஓகேங்களா? ஸோ அப்போ நமக்கு இங்க டோட்டலா வந்து போடுறப்போ என்ன ஆகுது? WL²/4 மைனஸ் WL² இங்க 8ன்னு ஆகுது. அப்போ இதை வந்து சால்வ் பண்ணீங்க அப்படின்னா நமக்கு என்ன ஆகும்? 8WL² டிவைட் பை மைனஸ் இந்த கிராஸ் மல்டிப்ளிகேஷன், அப்போ 4WL² டிவைட் பை 4 into 8 32 அப்படின்னு மாறுது. அப்போ நமக்கு என்ன ஆகும்? இதை சால்வ் பண்ணீங்க அப்படின்னா WL²/2ன்னு வரும். அதாவது இப்போ 4WL²/32ன்னு வரும். ஸோ இதை வந்து அடிச்சிங்கன்னா 8ன்னு வரும். அப்போ WL²/8 அப்படிங்கிறதான் வந்து நமக்கு மேக்ஸிமம் பெண்டிங் மொமெண்ட். ஸோ அப்போ இங்கே WL²/8. ஓகேங்களா? ஸோ இது வந்து A பாயிண்ட், இது வந்து B பாயிண்ட், இது வந்து C பாயிண்ட். ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே வந்து பாசிட்டிவ் பெண்டிங் மொமெண்ட். ஸோ இப்படி தான் வந்து நம்ம இந்த WL²/8 அப்படிங்கிறது வந்தது. ஸோ நம்ம எப்பவுமே வந்து இந்த மாதிரி சிம்பிளி சப்போர்ட்டட் பீம் ஹேவிங் த UDL அப்படின்னாவே கண்ணபடி WL²/8ன்னு போட்டுருவோம். ஸோ இது வந்து DRC ஆகட்டும், ஸோ டிசைன் ஆஃப் ரெயின்ஃபோர்ஸ்டு கான்கிரீட் எல்லாத்துலேயுமே வந்து மொமெண்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த ஃபார்முலா தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ இது எப்படி வந்தது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பதிவு. ஸோ இதே மாதிரி இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தொடர்ந்து வேணும் அப்படின்னு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.